எதுவும் இல்லை. கரங்களை தட்டி எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டும் அன்னைக்கா, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டும் அன்னைக்கா. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, சேனைகளின் கர்த்தரே, உம் நாமமே, சேனைகளின் கர்த்தரே, உம் நாமமே. எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, எதிரானது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. அட வெக்கப்படாதீங்கப்பா, சுத்துங்கப்பா. நீங்க சுத்தினா சாத்தான் சுத்தி ஓடி போயிடுவாப்பா. கையை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி நான் ஒரு 35 வருஷமா ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியத்தில் 24 வருஷம் கடந்து முடிஞ்சிச்சு, 25வது வருஷம் பிறந்துருச்சு. அல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நம்ம விசுவாசத்தோடு கூட, பயம் இல்லாமல், நம்பிக்கையோடு கூட நம்ம இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்து தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கவலையோடு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, முட்டி முட்டி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாமே வாழ்க்கையில் அனுபவிச்சதான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, அல்லேலூயா. நம்ம எதை அறிக்கை எடுக்கிறோமோ அதில் ஒரு பெரிய ஜெயம். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா 30 வருஷம் அனுபவப்பட்டு ஒன்றா கண்டுபிடிச்சி வந்து விடையை உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் பார்த்தீங்களா. அதுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ கோடியில் சுத்த அதை கட்டு மேலே தரணும். கையை தட்டு ஆண்டவர் அடி சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி கையை சுற்றி அல்லேலூயா கர்த்தருக்கு நீங்கள் மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அதான் சந்தோஷமாக இருந்து பாருங்க. அல்லேலூயா. நம்ம எழுத ஜெபிக்கணும். ஒரு கட்ட ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. பூச்சாண்டி வரான்னு சொல்லி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தாய்மாருங்க.
அதுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ திரும்பவும் வயசு நல்லா வாங்கின பிறகு திரும்ப பூச்சாண்டி கூப்பிடுவாங்களா? நம்மளாம் அள்ளி சாப்பிட்றது, சந்தோஷமாக சாப்பிடணும். அதுதான் நான் கற்றுக் கொடுக்குறது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அழுதாத்தான் நீ ஆசீர்வாதம் அப்படி நான் சொன்னோம். நாங்கன்னே சொன்னேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அது தக்க நான் உங்களுக்கு பூஸ்டியான சாப்பாடு கொடுக்கணும். திரும்ப அழுனா என்ன இந்த பாஸ்ட் அழுக சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் என்னைய ஆண்டவர் சிரிக்க வைக்கிறார். உங்களை சிரிக்க வைக்கணுங்க இருக்க என்னைய சிரிக்க வைக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணுங்க இருக்க என்னைய ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே என்னைய சந்தோஷமாக்குறார். சரி, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறார். அல்லேலூயா. நான் இப்படி ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னா உங்களை சந்தோஷமாக்குறோம். அல்லேலூயா. நான் தலைவன் அழுதா தொண்டர்கள் அழுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலைவர் நல்லா இருந்தால் தான் தொண்டர்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்ற, மகனை இப்படியெல்லாம் நீ இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃப்ரீயாக விட்டு கொடுத்த ஆண்டவர் சந்தோஷமாக இருந்தால் தான் அவன் பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சிருக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் பாருங்கள் ஸ்தோத்திரம். இது நம்ம ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, தெய்வீக அன்பு. நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தின் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்த ஆண்டவர். நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை நம்மளே கண்ணை வச்சு இப்படி குத்திக்கலாம். கண்ணை வச்சு கையை வச்சு கண்ணை குத்திக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏசப்பா என்னைக்காவது துக்கமுகத்தோடு நடந்து போனாரா? இந்த பூமியில் பிறக்கும்போது சிலுவையில் அவர் மறிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு கூப்பிட்டு சொல்கிறான், உமக்கு இதெல்லாம் சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதையும் கூட அதட்டார். அதையும் கூட சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார். எப்போவுமே ஏசப்பா சிலுவையை கூட அசால்ட்டாக எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொல்கதா மலைமேட்டில் தான் ஜெபம் பண்ணார். சித்தமானால் அல்லேலூயா. உடைய சித்தத்தின்படி ஆக்கடும் சந்தோஷமாக வீர நடப்பட்டு நான் தான் சொல்லி முன்னே வந்தார். அல்லேலூயா. சரி, எல்லாரும் கூட உட்காருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ வசனத்தை எடுத்துக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வாக்குத்தத்தங்கள், வசனங்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே, தேவனுடைய மகிமைக்குள்ளே கடந்து போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிற அல்லேலூயா. நான் தெளிவாக இருந்தால் தான் உங்களை நடத்த முடியும். நான் உங்களை வழி நடத்துகிற நான் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களை நீ சந்தோஷமாக நடத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவன். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சரி, ஸ்தோத்திரம். வசனத்துக்கு அப்போது மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, மார்க் 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஜீசஸ் சொல்றார், மனுஷரால் இது கூடாதுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, with men it is impossible but not with God, for with God all things are possible. அல்லேலூயா. தேவனால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராலே எல்லாம் கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும். இந்த வருடத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கூடும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த வசனம் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். இது வாக்குத்தத்தம் கொடுக்கணும்னு பார்த்தாலும் ஆண்டவர் விடமாடல. அல்லேலூயா. நான் ரெகுலராக பயில் வாசித்து வரும்போது இதே வசனம் தான் வருது. அல்லேலூயா. சொல்லார் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம மனுஷரால் நான் இதெல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறோமோ, சந்தோஷமாக இருக்க முடியாது, இந்த பூமியில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, ஒரு சுகமாக இருக்க முடியாது, அந்த சூழ்நிலைகள் நம்மளை இப்படி புடைக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இதெல்லாம் சாதிக்க முடியாது, இதெல்லாம் நம்ம நிறைவேறாது அப்படின்னு நம்ம நினைக்கிற நாட்களில் ஆண்டவர் நம்மளை குறித்து மிகப்பெரிய நல்ல திட்டம் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்ம எப்பவுமே ஒரு ஒடுக்குற தெய்வம் இல்லை. கடவுளை பற்றி நம்ம நம்முடைய அப்பாவை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. நம்ம அம்மாவை பற்றி எப்பவுமே நம்ம நல்லா அறிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா நமக்கு எப்பவுமே ஒரு ஜாய்ஃபுல் ஃபாதர். அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு தகப்பன், ஒரு குட் ஃபாதர் நமக்கு கிடச்சிருக்கிறார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் தான் பரமபிதா. அல்லேலூயா. பரமபிதாட்ட என்ன உள்ள இருக்குதோ அதே உள்ளதான் இயேசு. இயேசுவை பார்த்தா பிதாவை பார்க்க வேண்டியதில்லை, பிதாவை பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை.
அல்லேலூயா. 2 பேருக்குள்ள உள்ளத்தில் ஒரு மனதில் ஒரு நல்லா வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. நீங்கள் நல்ல வீடை கட்டிட்டு பிள்ளைங்க நல்லா வாழக்கூடாது நீங்கள் நினைப்பீங்களா? இந்தாடா போட உனக்கு கடன் 10 லட்சத்து ரூபா வச்சு நித்தம் சாகுடான்னு சொல்லி வைப்பீங்களா? அப்படி கிடையாது. அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைய பச்சை மண்ணை நீங்கள் கவனிக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் பிள்ளையை எப்படி, சிலர்லாம் பார்த்தா என்ன வட்டிக்கு வாங்கி பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க, சிலர் எப்படினாலும் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஃபியூச்சர் எதிர்காலத்தை தேடி வைக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளை புரிஞ்சுக்கிடுச்சுனாலும் சரி, புரிஞ்சுக்கில்லாட்டாலும் சரி, எப்படினாலும் சரி பிள்ளைக்காக நீங்கள் எதையும் செய்கிறீங்க. அதே போல் தான் நம்முடைய அப்பா ஏசப்பாவும் பரமபிதாவும் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் அல்லேலூயா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை அருளாவதிருப்பது எப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே அவர் நல்லா கவனிச்சுக்கணும் விரும்புகிறார். நம்ம தான் அவருடைய சித்தத்திலிருந்து விலகி போயிடுறோம். நம்மளை நல்ல கவனமாக கவனித்து நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையை ஒரு பாலைவனமாக இல்லை, சோலைவனமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை சாக்கடையாக அல்ல, பிசாசு சாக்கடையாக மாற்ற விரும்புகிறான். பிசாசு அழிக்க விரும்புகிறான், திருடன் அழிக்கவும் கொள்ளவுமே விரும்புகிறான். ஆனால் ஏசு சொல்கிறார், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் சாமி 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 போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம ஆராதனை வேலையில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க, கொஞ்சம் சந்தோஷமாக துதிங்க. உங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி துதிக்கிறது கிடையாது. நீங்களாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு இன்வால்வாக அப்படி துதிக்கணும் கர்த்தரை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனை ஒரு என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா. ஒரு தாயின் இடத்துல ஒரு பிள்ளை எப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்வது போல் ஆண்டவரை அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். அவரை அப்படியே அணைத்து கொண்டு அவரிடத்தில் இருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அது தகப்பனை பார்த்தாலே பொல்லாதவன் நம்மளை என்ன செய்வா, கறிக்கிட்டே இருப்பான். தகப்பன் என்னால் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பார், நம்மளை குற்றம் கண்டு அடிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் சில நேரம் நம்மளை சிச்சித்தாலுமே நன்மைக்கு எதுவா, அவர் நம்மளை சில நேரம் வஞ்சாலுமே அப்பா நமக்கு எப்பவுமே நல்லதான் செய்வார். அல்லேலூயா. அவர் நம்மளை கண்டிப்பார். வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை திருத்துவார். சிலர் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் எல்லாம் நன்மைக்காகத்தான் செய்வார். அந்த தகப்பனுடைய உள்ளத்தை தான் காட்டாத இயேசு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலக வாழ்க்கை தான் என்ஜாய் பண்ணுற வாழ்க்கை. நல்லா ஒரு சினிமா தேட்டர் போனால், அங்கே போனால், இங்கே போனால் வாழ்க்கை. அதை காட்டில் அதில் சாக்கடை குப்பை போல அதை காட்டிலும் பெஸ்ட்டான வாழ்க்கை தரார். அல்லேலூயா. அதை அவர் புரிஞ்சுக்கணும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எனக்காக அவர் சூரியனையும் திருப்புவார், சந்திரனையும் நிப்பாட்டுவார், எனக்காக அவர் செங்கடலையும் பழப்பார், எனக்காக தான் இந்த பூமி உண்டு பண்ணார், இந்த எனக்காகத்தான் அண்ட சராசரம் இயங்கி வருகிறது அப்படி நீங்கள் நினைக்கணும். எனக்காக ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு தான் சூரியன் ஆண்டவர் நிப்பாட்டினார். சந்திரனே நீ அயலோன் மேலும், சூரியனே நீ இது நெல்லுன்னு சொல்லி நிப்பாட்டார். அல்லேலூயா. மோசையினுடைய சொல்ல கேட்டால் செங்கடல் 2 பிளந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அப்பாவை தப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்டவரே நான் இன்றைக்கி ஒரு ஜோம் பண்ணியிருக்கேன், எனக்கு 40,000 கடன் தீரலப்பா நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் நினச்சேன், எனக்கு ஒரு திடீர்னு 1 லட்சம் அனுப்பிவிடுங்கன்னா 1:15 மணிக்கு 4,000 தான் வந்துச்சு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? 4,000 அனுப்பக்கூட 4 ஜெயிரவை போட்டு அனுப்பக்கூடாதா? அதை காட்டிலும் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அழியில் சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற வேலையில் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம அவரையே சார்ந்திருக்கணும், அவர் முகத்தை தேடணும், அவரை நம்பணும். அல்லேலூயா. அவரை நம்பணும். அவர் எப்படியெல்லாம் நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய எண்ணம்னா என்ன? ஆண்டவருடைய எண்ணம் என்ன? எப்போவுமே நம்ம இருதயம் போல் அவர்கிட்ட இருக்கணுமா, அவர் இருதயம் போல் நம்மகிட்ட இருக்குமா. ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன இதெல்லாம் கெட்ட எண்ணம் தானே, நான் கொஞ்சம் ஜாலியாக அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வந்தால் இப்படி இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக இயேசுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்களே, எனக்கு அந்த தான் சோலைவனம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு மகிமை.
அல்லேலூயா. ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் ஒண்டி இருந்துட்டா நம்ம இருதயம் ஃபுல்லாக பரிசுத்தத்தினால், ஃபுல்லாக தேவ அன்பினால், தேவனுடைய சந்தோஷத்தினால், தேவனுடைய மகிழ்ச்சினால் நிரம்பிடும். ஒரு அழியிலே சொல்லணும். அல்லேலூயா. அப்போ வேலையெல்லாம் செய்ய வேண்டாமாங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். என்ன வேலைன்னான்னு செஞ்சுட்டே இருங்க. ஆனால் அவரை மட்டும் நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டே இருங்க. நீங்கள் 3 மணி நேரம் முழங்கால் நிற்கணும்லாம் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. நீங்கள் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா வார்த்தையை நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணிகிட்டே செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்கா செய்வார் 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 சொல்லிகிட்டே இருங்க, செஞ்சு முடிப்பார். சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனத்தில் அங்கே சீடரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே பாருங்கள் 20 வசனம். அதற்கு அவன் போதுகிற இவைகளெல்லாம் நான் பாருங்கள் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் 17, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போக ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டு சொல்கிறாரு, சோத்திர நீ கற்பனைகளை கை கொள்ள அப்படின்னு. அப்போ நல்லவன் என்று நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவரே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சோத்திர ஒருவனும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, விவாச்சாரம் செய்யாது, கொலை செய்யாது, களவு செய்யாது, வஞ்சனை, உன் தகப்பன் தாய் காண என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன் சிறுவயது கற்பனையெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று கொடுன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். என்ன ஒரு குண்டை தூக்கி போகிறார். என்ன உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று என்ன செஞ்சிரு, தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். ஏன்னா அவன் என்னுடைய இருதயம் ஃபுல்லாக அந்த சொத்துக்கள் மேலேயே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. அப்போ அவன் இருதயத்தை பார்க்குறார். கடவுள் வந்து இருதயத்தை பார்க்குறார். அவன் பெரிய மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஆண்டவர் பாருங்கள், ஸ்தோத்திரம். அவன் வந்தது ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வாங்கி எப்படியா ஏழைகளுக்கு கொடுக்கணும் அந்த எண்ணம்லாம் இல்லை ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். அவன் கொடுத்துட்டானா அதை காட்டு பல மடங்கு வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவனுடைய இருதயம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, சொத்துக்கள் மேலே தான் இருக்குது, பணத்தின் மேலே தான் இருக்குது, அந்தஸ்து மேலே தான் இருக்குது. அவன் இருதயத்தை ஆண்டவர் சொன்னார், என் மேலே வை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உனக்கு அதை காட்டிலும் மேலான பொக்கிஷம் என்னை பின்பற்றி வருகிறதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்கள், ஸ்தோத்திரம். அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வரும், அவன் போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா அவன் நம்பிக்கை ஃபுல்லாக பணத்தின் மேலே, அவன் நம்பிக்கை ஃபுல்லாக ஆஸ்தி மேலே, அந்தஸ்து மேலே இருக்குது. ஆனால் யாரோ ஆண்டவர் பின்பற்றி வரலை. அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் பொழுது அப்போது நல்லா சம்பாதிக்கிற 18 வயசுலலாம் 10,000 சம்பாதிப்போம். 20 வயசுலலாம் கிட்டத்தட்ட 20,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சி. அப்போ 20,000 25 வருஷம் முன்னாடி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலாம் ஸ்தோத்திரம். அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் பின்னே வந்தோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பின்னே வர 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 ஆண்டவர் எங்களை கைவிடலை. அல்லேலூயா. நல்லா தான் வச்சுருக்காரு, இப்போ வரையும் நல்லா தான் வச்சுருக்காரு, இனிமேலும் அதை காட்டில் மகிமையை வச்சுருப்பார். அல்லேலூயா. அவன் போயிருந்தான், சிலுவை எடுத்துக்கொண்டு போயிருந்திருப்பானா நிச்சயமாக வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஏசப்பா பரலோகத்துக்கு போயிருப்பார், அவனை தேடி அவன் மூலமாக அநேக ஆயிரங்கள் சுகமாக இருப்பாங்க, லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவன் ஆசீர்வாதத்துக்குரியவனாகவே இருந்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் அந்த வாய்ப்பை அவன் கொஞ்சம் இருக்கிற சொத்துக்கள்லையே, மிகுந்த சொத்து தான், அது மேலே நம்பிக்கை வச்சுட்டான். நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா அந்த சொத்துக்கெல்லாம் மிஞ்சுமா? அவனுக்கு மிஞ்சாது. ஒரு காரியம் மறித்து போனான்னா அந்த சொத்துக்கெல்லாம் அவன்கிட்ட வருமா? வராது. ஆனால் இயேசுக்கு ஊழியம் செஞ்சுருந்தானா, அல்லேலூயா, அவன் இழந்த சொத்துக்கள் அதே மார்க்கு அதே அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள். சொத்து ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்கள். 29ஆம் வசனம். அதற்கு இயேசு பிரயோத்தனமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளை நிலங்களை விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நம்ம எதை இழந்தோம்னாலும் சரி,
மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆஸ்திகள் இருந்தால் அதுக்கு மேலே டாப் லெவலில் ஆஸ்தி தர முடியும் அவரால். அதான் அவர் சொல்லிட்டார். அவன் போயிட்டான். ஆனால் போனதுக்கப்புறம் சீடர்கள் சொல்கிறார், எப்பா அப்போ பேதுரு கேட்குறான், நாங்களாம் விட்டுட்டு வந்துட்டோமே, கப்பல் எல்லாத்தையும் படகெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ சொல்கிறாரு, என் நிமித்தம் 100 மடங்கு திரும்ப பெறுவான். மனுஷரால் கூட தான் திரும்ப எவன் ஆண்டவர் பிச்சைக்கார ஆண்டவர் அல்லங்க. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட வாங்கி தானந்தர் மன்னிட்டு நம்மளை ஓட்டையாண்டியா இருக்கிற நம்மளை கூப்பிடல. நம்ம சந்ததியை கைவிட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அவருக்கா இழந்தவருக்கெல்லாம் அதில் ஆசீர்வாதம் எல்லா மகிமையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்கிறார், ஆபிரகாம் பெரிய ஒரு சீமான் தான், ஏற்கனவே நல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்றோம். ஆனால் அழைச்சி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். என்ன சொல்கிறாரு? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார் ஆபிரகாமை. அல்லேலூயா. சோதர் நீங்கள் வேண்டாம் சொன்னாலும் ஆசீர்வாதம் தேடி வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் வேண்டாம் சொல்லணும்? அவர் ஆசீர்வதிக்கிறாரு. உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லுவோம், பேரை பெருமைப்படுத்தி நீங்கள் எல்லா ஆண்டவர் என்னை மட்டுப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தினா அவர் பேர் பெருமையாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கனத்தை நம்ம எப்படி கொடுக்குறோமோ ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு 100 மடங்கு கண்டிப்பாக தந்துடுவார். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவான்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு கலசம் நீங்கள் தண்ணீர் கொடுத்து பாருங்கள், எங்கள் சீசன் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம், அல்லேலூயா, சீடர்கள் நிமித்தம் 100 மடங்கு உங்களுக்கு சேர்ந்துடும் சொல்கிறார். அல்லேலூயா. இம்மையில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா இந்த அதிகாரத்தில் தான் வருது அந்த வசனம், தேவனால் எல்லாம் கூடுங்கிற வார்த்தை. அவர் சொல்கிறார், அவன் போயிட்டான், மிகுந்த ஆஸ்தியோடு இருந்தான், அவன் வெக்கப்பட்டு போயிட்டான், அவன் பின்பற்றாமல் போயிட்டான். சிலுவை எடுத்துக்கொண்டு வந்திருந்தானா அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் அவங்க தந்திருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி சாதாரண உலகத்தான் சொல்கிறான், பில்கேட்டு மற்றும் அம்பானி அவங்களாம் சொல்கிறான் 1000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடின்னு சொல்கிறாங்க, லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இல்லையா? இத்தனை கோடி லாபம் கிடைக்கும், இத்தனை கோடி நஷ்டமாயிருன்னு சொல்கிறாங்க. அதை காட்டிலும் சோத்திரம் கர்த்தரை உயர்த்த முடியும். அல்லேலூயா. சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை ஆண்டவர் 1,00,000 கோடிகளை சொந்தக்கார ஆக்க முடியுமா? நான் பணத்துக்காக சொல்லலை, கர்த்தருக்காக நம்ம எதை விட்டோமோ. அவன் சொன்ன ஆண்டவர் சொன்னான், நீ விட்டுட்டு என்னை தரித்திரம் கொடுத்துட்டு பின்னே வாப்பா சொன்னவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது பரலோகத்திலும் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பூமியிலும் ஆண்டவர் பின்னே சிலுவை எடுத்துக்கொண்டு வா. இங்கே என்ன சொல்கிறார்? அவர் சொல்ல கேட்டு வந்திருந்தா 100 மடங்கு. அல்லேலூயா. இப்போல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லலை, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து வாங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். அதான் பின்னாடி சொல்கிறாரு, 100 தனையா எதை விட்டானோ அது 100 மடங்கு கிடைக்கும் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் கணக்கில் புளிதான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 10 ரூபா போட்டுட்டு 100 தடவை நம்ம என்ன யோசிப்போம் இல்லையா? ஸ்தோத்திரம். கண்டிப்பாக யோசிங்க, கற்று திரும்ப தருவார். எவ்வளோ போட்டாலும் கற்று தந்துடுவார். அல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, போயிட்டான். போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறாரு, ஐஸ்வர்யம். அப்போ சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, அப்பொழுது சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்து எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு அவரே சொல்கிறார். அவரே சொல்லிட்டு சீடர்கள்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா யார் ஆண்டவரை பிரவேசிக்கூடும்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு பாருங்கள். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் சரியாக வாசிக்கணும், இயேசு பின்னும் 24 வசனம், அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். எது மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள்? ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, பணம் தப்பு கிடையாது. பணம் என்னைக்காவது சினிமா பாவத்தை ட்ரிங்க்ஸ் அடின்னு சொல்லி பேசியிருக்குதா யார்கிட்டையாவது? பணம் அப்புறாணியாக இருக்கும். நம்ம மனசு தான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் நல்லது தான், பணம் இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டது பயன்படுத்தலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை விட்டு நழுவு போயிடும் அல்லது உன்னை கொன்றும். அதுமாரி பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், நீ எதை விட்டு விடுகிறானோ அதை 100 மடங்கு பெற்றுக்கொள்கிறான். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனையும் இழந்து போகிறவன் அதை 100 மடங்கு பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளை நம்ம சாப்பிடாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், பாருங்கள், நல்ல பலனை கொடுத்துருவார் ஆண்டவர், சுகத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஓடுவோம்.
திரும்ப அதே தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருவார். அல்லேலூயா. இந்த ஊரே வேண்டாம்ப்பா, அந்த தெருவு வேண்டாம்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு மதுரை போனால் மதுரைன்னு திரும்ப இங்கே கொண்டு வந்துட்டார். இங்கே வந்து திரும்ப இடத்த வாங்கி வீடை கட்டப்பா, வீடை கட்டி மேலே சர்ச்சை கட்ட பஞ்சு வச்சுட்டார். அல்லேலூயா. வேண்டாஞ்சு விட்டுட்டு போனாலும் விட மாட்டார் இல்லையா? உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் போல ஏசப்பா. சூத்திரம். என்னை காட்டி உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறார். கைதட்டி ஆண்டு காட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. சூத்திரம். என்ன ஏசப்பா நான் ஓடலாம் நினச்சி விட மாட்டேங்களே. அல்லேலூயா. சரி, உங்கள் மேலேயும் பாசமாக இருக்க, என் மேலேயும் பாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரத்துங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்ம எதை விட்டாலும் சரி 100 மடங்கு அப்படியே கூட்டி தந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறாரு, என்ன தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இன்றைக்கி நாள் ஏசப்பாவுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லி பாருங்கள், 100 ஆண்டு வாழ்வீங்க. இப்போ நான் நாளையே சாகன்னு நினச்சேன், ஏசப்பாவுக்காக உயிரை கொடுக்கணும், 100 ஆண்டு வாழ வைக்கிறாரே. அதுவும் சுகத்தோடு பலத்தோடு நல்ல வாழ்க்கையை நல்ல ஆசீர்வாதமாக அனுபவிப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர்னா ஒரு ஜிப்பா போட்டுட்டு ஒரு கந்த துணியை கட்டிட்டு ஏசு ஜீவிக்கிறார் அப்படி சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ இல்லையா? நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அதான் கர்த்தர் வந்து எப்பயும் விட மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர் வந்து மனுஷன் ஏமாற்ற விட மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்க ஏமாந்து போவதில்லை, அவரை நம்பி வந்தவங்க கெட்டு போனதில்லை, அவரை நம்பி வந்தவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்க ஏமாந்து போனதா சரித்திரம் இல்லைன்னு பாடல் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் விழுந்தாலும் தூக்கி விடுவார். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம எதை இழந்தாலுமே அது திரும்பமாக வந்துடும். ஒன்று விதைச்சா 1000 விளைய செய்வார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பலனை விதைச்சா திரும்ப பலன், நம்முடைய தூக்கத்தை விதைச்சா ஆண்டவர் 1000 மடங்கு நல்ல தூக்கத்தை தருவார். சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அப்புறம் என்ன சொல்கிறாரு? பிரவேசிக்கிற அரிதாயிரா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க பாருங்கள். அடுத்து என்ன சொல்ல? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். ஒரு பயங்கரமான அதிர்ச்சிட்டும் சாக்க சொல்கிறார். அதனாலே நம்ம இவர்த்தப்பா ஐஸ்வர்யமே வேண்டாம்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் அங்கே தான். அதுக்கப்புறம் சொல்கிறார், அப்படியானா அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்ட அப்பாடி, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்போ எல்லா உலகத்திலலாம் ஐஸ்வர்யவனாக தான் இருக்க விரும்புகிறான், ஐஸ்வர்யனை மாறிக்கிட்டு இருக்கிறான். யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க, சீடர்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் அடிச்சாலே லூயா ரவ சத்த ரபல ரியா ரா கபல தரவரியா ஆமென். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைப்பார். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வேற மாதிரி பிரசங்கம் பண்ணலாம் நினச்சேன், ஆனால் வசனத்தில் உள்ள அதிகாரத்தின்படி தான் பிரசங்கம் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. வசனத்தை எடுத்து மாற்றி அல்ல, வசனத்திலிருந்து என்ன நோக்கத்துக்காக அவர் சொன்னாரோ அதே கூட்டம் இல்லாமல் குறைக்காமல் உண்மையை சொல்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து இப்படி அப்படி போகிறதில்ல. இதுதான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. 100 ஆண்டு வாழ்கிறதுக்குரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தின் நல்ல பலனையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கூட பேசிட்டார். அல்லேலூயா. சொல்கிறாரு, யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பா இது தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவன் ரட்சிப்பார்ப்பா. அல்லேலூயா. எவ்வளவு நம்பி எவ்வளவு அவன் ஐஸ்வர்யம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளவு அவன் தூரமாக போனாலும் சரி, எவ்வளோ பாவத்தின் குழியில் அவன் போனாலும் சரி, எவ்வளோ அக்கிரமத்தின் சிறையில் விழுந்தாலும் சரி, அவரால் கூடும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவர் முடியும் சொல்கிறார். இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் தேவனால் இது கூடாது அல்ல. நீங்கள் நினைச்சாலும் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே நான் சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது. இது இந்த ரட்சிப்பு கர்த்தரால் உண்டானது. நீங்கள் வந்தது கர்த்தரால் உண்டானது. ஒருவரும் இயேசு இப்போ என் திறமையில நான் வாழலை, என் திறமையில நான் பாஸ்டர் ஆகி இப்படி வாழ முடியுமா? என் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை, நான் இல்லை என் பலன் இல்லை, எல்லாம் கிருபை
நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாம் கிருபை. கையை தட்டி பாடுமா? கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. கரங்களை தட்டி கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. ஆமென், அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, கிருபை ஆண்டவருடைய எல்லா கிருபை. நம்முடைய பலத்தினால் நம்ம வாழ முடியாது, இது தேவனால் உண்டானது. அதான் எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் பாருங்க, இது ஸ்தோத்திரம் யாரால் உண்டான்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுவார் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவா இருக்குது, இது நம்மால் உண்டானதல்ல. அல்லேலூயா. படிக்கல, பட்டதாரி ஆகலை, ஆனாலும் நிற்கிறேனே, அது தேவ கிருபை. அல்லேலூயா. நான் பெரிய படித்து உங்களுக்கு சொல்லலை, ரட்சிக்கப்படணும்னு சொல்லலை. அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால் படித்தேன், கிருபையினால் நான் கற்றுக்கொண்டேன், கிருபையினால் அவருக்கு இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு கொள்ள ஞானம் கிடச்சிச்சு. இந்த ஞானம் கடவுள் கொடுத்த ஞானம். அல்லேலூயா. நீங்கள் புரியுறீங்க பார்த்தீங்களா? இது படிப்பினால் புரிஞ்சதுல அல்ல, தேவன் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கிருபையினால் நீங்கள் போதிக்கப்படுறீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறது தேவனுடைய பெரிதான ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் முடியாது, நீங்கள் நினைச்சாலும் முடியாது. 1000 கோடியை கொண்டு வந்து காலில் போட்டாலும் கிடைக்காது இந்த ரட்சிப்பு. அவர் நினச்சி அவர் உங்கள் மேலே இரக்கத்தை ஊற்றி உங்கள் விசுவாசம், அதில் உங்கள் விசுவாசத்தை காட்டுறீங்க. ஆமாண்டவரே இது செய்யுமப்பா, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காட்டுறீங்க. அந்த விசுவாசத்தை கொண்டு அவருடைய கிருபையும் வருது, உங்கள் விசுவாசம் வருது, நம்பிக்கையும் வருகிறது. அல்லேலூயா. அது உங்களை அப்படியே மாற்றுகிறது, உங்கள் உள்ளத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. இல்லைனா நம்ம மாற முடியுமா? நான்லாம் மாறுவேனா? நான்லாம் எங்கேயோ ஓடி போய்ப்பேன். எப்போயுமே நான் எங்கேயோ வாழ்ந்துட்டுருப்பேன். எங்கேயோ நான் ஒருவேளை மறித்து போயிருப்பேன். ஆனால் உயிரோடு இருக்கிறதுனா அவரால் தான். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, ஸ்தோத்திரம். தேவனாலே அவன் ஆண்டவர் அதுக்கப்புறம் சொன்னார், இது மனுஷனால் கூடாது தான்ப்பா, ஆனால் தேவனால் இது கூடாது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம். அல்லேலூயா. ஃபார் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் பாசிபிளாக மாற்ற முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனால் எல்லாமே கூடும், அதுதான் நம்ம விசுவாசி. உங்களால் என்னென்ன காரியம் இந்த ஆண்டில் கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல கூடும் கூடும் கூடும். உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும், உனக்கு நித்திய ஜீவனை தர முடியும், நல்லா வச்சிருக்க முடியும். நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ கனம் பெற்றவனாக இருப்ப, நீ நல்லா அந்த பூமியில் வாழ்ந்து சுகித்து அநேகருக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவாய், அநேகர் ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவாய், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொன்னாலே. அல்லேலூயா. அவர் பாதையில் போகிறவர்களுக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? ஊசி நம்மளே நூலை கூட நுழைக்க முடியாது, இதில் போய் ஒட்டகத்தை நுழைக்க முடியுமாயா? சோத்திரம். அப்படியே ஒரு 30 வயசு முன்னாடி, 30 வயசுக்கு அப்புறமே கண்ணு தெரிய மாட்டேது பயாரம் இல்லையா? சோத்திரம். 35-40 வயசு சுத்தமாக போகுது. அப்புறம் ஒரு பிள்ளையை கூப்பிடுப்பா கோர்த்தாப்பா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒட்டகத்தையே உள்ளே கொண்டு வர முடியுமா? அவர் நினைச்சாலும் ஊசியின் காதை பெருசாக்குவார், பெரிய ஊசியை தயார் பண்ணுவார். உங்களுக்கு என்ன? அல்ல ஒட்டகத்தை சுருக்குவார். உங்களுக்கு என்ன? அது அவர் எப்படினாலும் செய்வார். பெரிய ஆஸ்தி உள்ளவனை அவன் மனசை லெஸ்ஸாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆக்க முடியும் அவரால். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரால் ஆக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை நடிகைகள் சமாதானம் இல்லாமல் தற்கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? கோடிகள் வச்சுருக்கிறாங்க. எத்தனை குடும்பம், எத்தனை பெரிய பெரிய நடிகர்கள், அவங்க குடும்பமெல்லாம் டைவர்ஸ் வாங்கி போயிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறவங்க மறிக்கிறாங்க தெரியுமா? சமாதானம் இல்லாமல். ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்ற முடியும். ஆண்டவர் நினச்சார்னா எதையும் செய்ய முடியும். நம்ம உள்ளத்தை மட்டும் அவர் கையில் கொடுத்துட்டோம்னா போதும், அவர் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறார்.
அல்லேலூயா. சரி, அதே ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 17:20. உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 17:20 இன்னொரு காரியத்தை சொல்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறார். 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போக உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே வந்து நிற்கும் பொழுது சீடர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தனா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்ச, உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொல்கிறார். நீங்கள் இந்த மலையை பார்த்து என்ன செய்ய, பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு, நீ விழு அப்படின்னு சொன்னால் அது எப்படி விழுந்துருமா? அல்லேலூயா. அது சொல்கிறாரு, நீ மூவாகி போய் நீ இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும். அப்படியே மூவ் பண்ணி அப்படியே அதே போய் டக்குன்னு மழை விழுந்தோம். இப்படிங்க மழை போய் பெயர்ந்து போகுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, உனக்கு சுயநலத்தோடு கூட மலையை பார்த்து நீ பேசாத. உன் சுயநலம் போகிறதுக்காக, சுயநலத்துக்காக நீ மலையை அப்புறம் போன்னு சொல்லாத. உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மக்களுக்காக, ஜனங்களுக்காக இந்த மலையை பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படியே போகும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. சொல்கிறாரு அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஹைதராபாத்தில் பாஸ்டர் சதீஷ்குமார்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் 2 லட்சம் பேர் வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு 7 இத்தனையோ ஒரு சிட்டியில் மட்டும் பெரிய ஒரு இடத்த வாங்கினாங்க. அதில் பார்த்து பெரிய மலை ஒன்று, ஒரு மலை இருக்குது, ஒரு மலையே இருக்குது அதில். அப்போ சர்ச்சு கட்டுறதுக்காக அவங்க 40 நாள் உபவாசம் பண்ணி, இந்த மலையை போகட்டும், தகர்ந்து பண்ணுவோம். ஆனால் சர்ச்சு இப்போ கட்டுறதுக்கு சமமாக வேணும்ல, சமதளத்தில் தான் கட்ட முடியும். அப்போ இந்த மலையை எப்படியாவது குண்டு வச்சு வெடித்து அதுக்கு பல லட்சங்கள் செலவாகுமா. அப்போ என்ன 10 வருஷம் முன்னாடி அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். 15 நாள் 16 நாள் கிட்ட ஆகும் போல். ஆகும்போது ஒரு காரில் வர்றாங்க, ஒரு 4 கார் வருதான். அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் போய் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னங்க காரில் வந்திருக்கீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்களா, அவங்க ஜெபம் பண்ணிட்டுருங்க, அந்த மலையை எப்படியாவது தகர்த்து கொண்டு போங்க ஆண்டவரே, எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு, நீங்கள் தான் பார்த்து சொன்னேன். 4 காரில் வந்து சொல்கிறாங்க, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலையை எங்களுக்கு தர்றீங்களான்னு கேட்டேன். அப்புறம் இந்த மலையை தரத்தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். என்னன்னு கேட்டால், ஸ்தோத்திரம், இந்த மலையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மலைக்காக? ஸ்தோத்திரம், நீங்கள் எதுவும் ரூபா கேட்பீங்களா அப்படின்னு. எவ்வளோ ரூபா வேணும்? நீங்கள் இந்த மலையை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் சரி தான். என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு இடம் வாங்கினாங்களா, அது பெரிய பள்ளத்தாக்கு தான். அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு இந்த மலையை வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சு இது இருக்கிற கற்களை கொண்டு போய் அங்கே போய் போட்டு நிரப்புறதுக்காக இந்த மலையை நாங்கள் எடுத்துக்கிறோம் கேட்குறாங்க. அவங்க சந்தோஷமா, ஐயா நாங்கள் இதுக்கு தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காசு செலவு இல்லாமல் அவங்களே வெடிகுண்டு வச்சு வெடித்து இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நல்லவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. மழையும் பெயர்க்க முடியும், மழையும் நிப்பாட்ட முடியும். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணுறார், பாவம் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அதே 3 வருஷம் நிப்பாட்டுறார். திரும்ப 3 வருஷம் கழிச்சு மழை பெய்யட்டும் ஜெபிக்கிறாரு, மழை பெய்யுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்கள், கூடாத காரியம் கூடும். அல்லேலூயா. நடக்காத காரியம் நமக்கு நடக்கும். அற்புதம் அதிசயம் நடக்கும். அதை விசுவாசிங்க. அல்லேலூயா. மனசில் எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கணும், ஆண்டவர் கூடும், ஆண்டவரால் கூடும். சொல்லுங்கள், ஆண்டவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என்னை படைத்த என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆண்டவரை நம்புவோருக்கு ஒருபோதும் குறை ஏற்படாது. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டை தாங்க கொண்டு போய் விடுவார். நல்ல நீர்ப்பாய்ச்சலான பசும்புல் மேய்ச்சலில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நல்ல குளிர்ந்த தண்ணீர், நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை தாங்க அவர் தருவார். கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்றார், என் ஆத்மாவை தேற்றி. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தேற்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் குதிக்க வேண்டியிருக்கு. என் ஆத்மாவை தேற்றி என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அல்லேலூயா. இதை எதுக்கு குதிக்கிறேன் பாஸ்டர்? கொழுப்பேறி குதிக்கல, உங்களுக்கு ஏத்துற, உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏத்தன்னு சொல்லியிருக்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஆத்துமாவை தேற்றி, அல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை ப்ரெஸ் ஆக்குறாருங்க. நம்முடைய ஆத்துமாவை அப்படியே, இப்போ நீங்கள் போய் குளிக்கிறீங்க வச்சுக்கிடுவோம், நல்லா ஃபுல்லாக குளிர்ச்சோன்னு ஃப்ரெஷ் ஆகிடுறீங்க, அல்லேலூயா. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட சண்டை நடக்குது, திரும்பவும் ஏற்றுறீங்க. அப்படி இல்லைங்க, எவ்வளோ தான் ப்ரெஸ் ஆனாலும், எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் ஸ்டெடியாக நிற்கணுங்க. அதாங்க பெண்களுடைய வீரம். எப்படி போராட்டம் வந்தாலும் ஸ்டெடியாக, என் கர்த்தர் மாறாதவர், அல்லேலூயா, என் வலது பரிசுத்தில் அவர் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை, அல்லேலூயா. ஒரு புத்துணர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற. தாவீது தான் சொல்கிறார், சின்ன ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது ஆண்டவர் அரசனம், அதை எப்படி அவர் அப்படி தான் துள்ளி குதித்து சங்கீதம் பாடியே பெரியாள் ஆயிட்டார், அல்லேலூயா. துதிச்சு கர்த்தர் நல்லவர் 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 வல்லவர் வல்லவர்னு சொல்லியே பெரியாள் ஆயிட்டார், அல்லேலூயா. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கைதறி பாடுங்க. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தில் தாங்க எல்லாமே இருக்குது. நம்ம இதயத்தில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்கள் விசுவாசத்தை, அல்லேலூயா. உங்கள் இருதயம் எதை நம்புது? கர்த்தரை நம்புதா, இந்த உலகத்தை நம்புதா? இந்த உலகத்தை நம்பினா அப்படி அடி உலகத்தோடு போயிடுவீங்க. கர்த்தரை நம்பணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் இருதயம் கர்த்தரை விட்டு அசைக்காமல் இருக்கும். என் தேவனை விட்டு என் இருதயம் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்றார், அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. அப்படியே பிரசங்கம் பண்ண விட்டிங்கன்னா 5 மணி ஆயிரும், நானே சீக்கிரம் முடிக்கணும்ப்பா. சோத்திரம், நீங்கள் அசராமல் கேட்பீங்க போல. பாருங்கள் சோத்திரம், அப்போஸ்தலர் 2 அதிகாரம், அல்லேலூயா, 25 வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறார், அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் தாவீது சொல்றாரு, நான் அவர் எனது வலது பரிசுத்தில் இருக்கான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்லணும்? ஒருத்தன் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் தாவீது காட்டிலும் மேலானவங்க. நீங்கள் சொல்ல, அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். தாவீதுக்கு பக்கத்தில் தான் இருந்தாருங்க. நீங்கள் சொல்லணும், நான் இல்லை அவரே. இப்போ இயேசு தான் நான் தான் இயேசு. நானே சொல்லுப்பா, இயேசுவே நான் தான் இயேசு. இயேசுக்குள்ளேயே போயிட்டோம், அல்லேலூயா. தாவீது பெரிய ராஜா தான், கிங் ஆஃப் கிங் தான், அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ராஜா அவர் தான். ஆனால் அவர் வலது பரிசுத்த தான் இருக்க முடியும் அந்த காலத்தில். ஆனால் இப்போ தேவாதேவன் ராஜாதி ராஜா உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார், நமக்குள்ளேயே இருக்கிறாருங்க. நமக்கு ஒன்றுன்னா அவர் துடிப்பாருங்க, அவர் நமக்குள்ளேயே, அல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, உனக்கு என்ன தசை துடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அல்லேலூயா. கூட பிறந்த பாசம் அதனால் தசை துடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தசைக்கு துடிக்கிறதுக்கும் நெடு, ஆனால் உள்ளம் துடிக்கு. ஏசு உள்ளே இருக்காருங்க. அவர் ரத்தத்தினால் நம்மளை சிருஷ்டித்தாருங்க. அவர் உங்களை கைவிடுவாரா? அவர் உங்களை கைவிட. பிசாசுக்கு பயந்து போய் ஏன் அப்படி சிரிக்காமல் இருக்கிறீங்க? பிசாசுக்கு பயந்து போய் ஏன் வச்சுருக்கிறீங்க? பிசாசுக்கு போய் ஏன் நீங்கள் கவலைப்பட்டு ஓடி போகணும்? தைரியமாக நில்லுங்க. ஏசப்பா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனை தருவார், நான் தைரியமாக நிற்பேன் அப்படி சொல்லணும், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நின்று பழகுங்க, ஓடி பழகாதீங்க, நின்று பழகுங்க. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகருக்குள்ள நம்ம நிற்கிறோம், அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நிற்கிறோம், அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் தாவீது இப்படி சொல்லி அவர் சொல்ற, அதான் சொல்ற, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்ல, நீங்கள் மனசு தளர்ந்துட்டீங்கன்னா அப்படி முடியாமல் போயிடும். ஒருத்த மேலே ஏறிக்கிட்டு இருக்கா, டே மன தளர்ந்துடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. மனசை தளர விட்டிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. மனசை தளர விடக்கூடாது. மனசை தளராமல் மனசு ஏறிக்கிட்டே இருக்கணும். இது கிறிஸ்துவ இயேசுக்குள் வசனத்தில், ஆவியில், விசுவாசத்தில், நம்பிக்கையில், கிருபையில், இரக்கத்தில், தேவ அன்பில், அல்லேலூயா. அவர் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட அப்படியே அவருடைய நம்பிக்கையில் அப்படியே, அதான் சொல்கிறாரு, இந்த லிவிங் ஃபைத், இங்கிலீஷ் பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. இந்த லிவிங் ஃபைத்தில் நீங்கள் பேசணும். மழையை பேர்ந்து போ அப்படின்னு சொல்லணும். இந்த லிவிங் ஃபைத் வாழ்கின்ற விசுவாசம். என்ன விசுவாசம்? லிவிங் வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்குது. விசுவாசம் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கணும்.
விசுவாசம் உடனே இறங்கி செத்து போயிடக்கூடாது. வாழ்ந்து கொண்டு இருக்கிற விசுவாசத்தில் பார்த்து சொன்னோம் பெயர்ந்து போ அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இந்த லிவிங் ஃபெய்த் உங்களுக்குள்ளே எப்பவுமே அந்த விசுவாசம் அப்படி உள்ளே இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் குறைஞ்சி போயிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் இப்படிலாம் பேச வேண்டியிருக்குது. அல்லேலூயா. இது உங்களுக்கு நானும் படிக்க வேண்டியிருக்கேன். நீங்கள் எப்படி பொறுமையாக கேட்குறீங்க? நான் எத்தனையோ நைட்டுகள் முழிச்சிருந்தால் அதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். சும்மா யாருக்குமே ஆண்டவர் கொடுக்க மாட்டார், எல்லாமே விளக்கறையும் தான். அல்லேலூயா. சும்மா நீங்கள் உடனே உங்களுக்குள்ள அப்படியே ஃபெய்த் சொந்தமாக இப்படிலாம் முழிச்சு தியாகம் பண்ணி வர்றீங்களே, அப்போ இதுதான் போதிக்கப்படும். இந்த வார்த்தை தாங்க உலகத்தில் கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? படிக்கிறான். எதுக்கு படிக்கிறான்? இந்த அறிவை பெற்றுக்கொள்ள தான் படிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கோடியாக சம்பாதிக்கிறான். படிப்பறிவு இல்லாதவங்க கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க. அது இதுக்காக சொல்கிறேன் உதாரணமாக. ஆனால் படித்தவன் போய் ஒரு கையெழுத்து போட்டானா ஆயிருது, அதுக்கு ஒரு லட்சத்தை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறான் இல்லையா? அதே போல் நம்ம படிக்கிறோங்க. நாங்கள் சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? படிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை மேம்பட 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 நானும் படித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு கர்த்தர் தான் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன எவ்வளோ ஆண்டவர் கொடுக்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக் கொடுத்து விலைமதிப்பற்ற அந்த நேரத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து காணிக்கையை கொடுத்து நம்ம ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்ம ஞானத்தை கொடுத்து இந்த ஒரு நல்ல சுகத்தையும் பலனையும் சம்பத்தையும் நல்ல ஆசீர்வாதம் ஆளக்கூடிய கிருபையும் தரார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் 4 மணி நேரம் இருந்துட்டு போனால் எல்லாம் கிடச்சிருமா? நீங்கள் சர்ச்சில் 4 மணி நேரம் இருந்து பாருங்கள், வார்த்தை கேட்டு பாருங்கள். 40 ஆண்டுகள் நீங்கள் வாழ்கிறத காட்டிலும் அந்த ஒரு ஆண்டில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுவீங்க. எப்படி வாழணும், 40 ஆண்டு நான் எப்படி வாழணுங்கிற நம்பிக்கையை கொடுக்குறதா வார்த்தை. 40 ஆண்டு வேதனையோடு துன்பத்தோடு நீங்கள் வாழ்கிறத காட்டிலும் 4 மணி நேரம் சர்ச்சில் 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து வார்த்தை கேட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை 40 ஆண்டு உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும். ஒரு அலையில சொல்லும் அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதான் வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்குறார். சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாது, நீங்கள் எதை வேணாலும் என்ன ஆக்கலாம் அப்படின்னு சொல்ல. நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசிகளை பேசுவீர்கள், மரித்தோரை நீங்கள் எழுப்புவீர்கள் சொல்கிறாரா? அதான் அவருடைய நாமம். அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். அப்போ அவர் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் வாழ்க்கை நம்மளை அப்படியே மேலே தூக்கும். அல்லேலூயா. மேலே தூக்கி கொண்டு போவோம். அடுத்து இன்னொரு காரியத்தை அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அதே மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்தினாலும் சில வகை பிசாசு இந்த விசுவாசம் அடுத்து ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் அடுத்து உபவாசம் சொல்கிறார். இந்த ஜெபமும் பண்ணுங்கன்னு சொல்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறதே ஜெபம். இது ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுறதே ஜெபம் தான். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தான். ஜெபம் இருந்தால் தான் இப்போ விசுவாசம் வரும், விசுவாசம் இருந்தால் தான் என்ன ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவர்கிட்ட. ஜெபங்கிறது ஒரு கீ எடுத்து வாசலை திறக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வழியை திறந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம் ஆண்டவரோடு பேசுகிறோம். நீங்கள் ஒரு முறை ஜெபித்தாலும் அப்படியே நடக்கும் நம்புங்க. அல்லேலூயா. கருத்தாக ஜெபம் பண்ணி பழகுங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தை நான் செய்வார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவான். நம்பிக்கை இல்லாமல் சொல்லுவான். நீங்கள் சொல்கிற என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார். எந்த பிரச்சனையானாலும் சரி ஒரு முறைனாலும் நீங்கள் சொல்லிடுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், உபவாசம் சொல்கிறார். தேவனோடு கூட இருக்கிற அந்த உபவாசத்தில் நம்ம சேர்ந்து வாழணும். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு உபவாசித்து ஜெபிக்க ஒரு நேரம், ஒரு 2 நேரம், ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் ஜெபிக்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாற்றுவார். தேவன் அப்படி செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம செய்ய ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார், அதிசயத்தை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். என்னாகும் பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவருங்க காட்டுறாரு பாருங்கள். என்னாகும் 11ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனம் சொல்கிறாரு, கர்த்தரின் கை குறுகி போகவில்லை என்று சொல்கிறார். கர்த்தரின் கை குறுகி போயிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். அந்த சொல்லி இன்னும் 5 நிமிஷத்தை முடிச்சுக்கிறேன்.
இங்கே பக்கம் சொல்லுப்பா. என்னாகமம் 154 பக்கம், 84 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 184 சொல்கிறார். ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் சொல்கிறாரு. மோசை கூட வர்றவங்க 6 லட்சம் புருஷர்கள், அல்லையா 6 லட்சம் ஸ்திரீகள், அதுக்கு மேலே பிள்ளைகள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வர்றாங்க. ஆனால் அவங்களாம் புசிக்கும்படி இறைச்சி கேட்குறாங்க. நாங்கள் இப்படியே மண்ணாவை சாப்பிட்டு எப்படி இருக்கிறது, எங்களுக்கு இறைச்சியை தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து மோசை அழுகிறான், அந்த ஜனங்களுக்கு நான் எங்கேருந்து இறைச்சி கொடுப்பேன் ஆண்டவரேன்னு. அல்லேலூயா. இப்போ நமக்கு இப்போ சாப்பாடு இல்லைன்னா நம்ம பொறுத்து கொடுப்போம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வோம், ஆண்டவரேன்னு சொல்லுவோம்ல. அதே போல் இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த 20 லட்சம் பேர் நானாக பெற்றேன், 20 லட்சம் பேருக்கு நான் எப்படி ஒரு தலைவன் சாப்பாடு கொடுக்க முடியுமா, அது இறைச்சி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 நாள் 2 நாள் இல்லைப்பா, 5 நாள் இல்லைப்பா, 10 நாள் இல்லைப்பா, 1 மாதம் வரையும் புசிப்பார்கள்னு சொல்கிறார். 1 மாதம் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ 1 மாதம் இறைச்சி கொடுப்பேன்னா அந்த 20 லட்சம் பேர் வனாந்தர் நடந்து கானானுக்கு போயிட்டுருக்குறாங்க. அந்த 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு ஒரு சிக்கன் எத்தனை கடை, சிக்கன் கடை எத்தனை கடை வைக்கணும், 1 மாதம் கொடுக்கணும்னா காலை மதியம் நைட்டு, காலை மதியம் நைட்டு, காலை மதியம் நைட்டு, காலை மதியம், இடையில சாயங்காலம் ஒரு பிரேக்கில் ஒரு சிக்கன் 65 ஒரு டீ, அது இல்லையா. அப்போ இப்படியே அப்போ எத்தனை கடை வைக்கணும், எத்தனை லாரி உள்ளே வரணும், எவ்வளோ பெரிய பஜார் கட்டணும், எத்தனை கத்தி வச்சு நின்று அறுத்து வெட்டி போடணும். அதெல்லாம் யோசனை பார்த்தீங்களா, எவ்வளோ டன் கணக்கில் சிக்கன் கொண்டு வரணும். ஒவ்வொருத்தனா ஒரு நாளைக்கு ஒரு 4 கிலோ கறியை முழுங்குவான் இல்லையா, 4 கோழி ஒருத்தன் முழுங்குவான் ஒவ்வொரு நாள் இல்லையா. அது காலை மதியம் நைட்டு. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம 1 கிலோ எடுக்கிறதுக்கே பாடாப்பாட வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், காலை மதியம் நைட்டு எண்ணிட்டு 3 நேரம் 1 மாதம் சாப்பிட்டு தொலைட்டும்பா. சிக்கனுக்காக தான் அழுகிறேன், கறிக்காக தான் அழுகிறாங்க. போ, கறியை தரேன், நம்ம எதுக்கு அழுகிறோமோ அது தந்துடுவார். அப்புறம் ஒரு அடியும் கொடுப்பார், நீ எப்படி அவிசுவாசமாக கேட்குறியாடான்னு. ஸ்தோத்திரம். ஆண்டவரால் எல்லாம் கூட. மோச சொல்கிறார், இது எப்படி ஆகும், நான் எப்படி இவ்வளோ 20 லட்சம் பேருக்கு எங்கே இருந்து நான் வந்து கோழி பிடிச்சிட்டு வருது. இப்போலாம் சிக்கன் மாதிரி சிக்கன் கிடையாது, அப்போ நாட்டுக்கோழி தான் இருந்திருக்கோம். அவர் சொல்கிறார், அப்போ நாட்டுக்கோழி இல்லாட்ட காடைகள் பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் பார், நான் நடக்குமோ நடக்காதான் பாருன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மறுநாள் காலையில் வருது. அங்கெல்லாம் ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கு, காடைகள்லாம் அப்படியே கொஞ்சம் குதுன்னு அங்கே நல்லா வேகமாக ஓடக்கூடிய காடைகள் தான். சில நேரம் காற்று எங்கிட்ட அடிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற காடைகள், அப்புறம் அப்படியே குமிங்கலாம் காடைகள், லட்சக்கணக்கான காடைகள் காற்று அடிக்கிற திசையில் போய் உழுகணும்னு காத்திருக்கோம். பாருங்கள், கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையில் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. இந்த பறவைகள்லாம் எங்கிட்டா காற்று எடுக்கணும் காத்துட்ருக்கு. அப்போ ஒரு காற்றை தான் அனுப்புகிறாரு. என்னத்தை அனுப்புகிறாரு? ஒரு காற்று அப்படியே அனுப்புகிறாரு. அந்த காற்று வந்த உடனே பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்கும். சல்லுன்னு பறக்குது. காற்று பறந்து போய் காற்று எந்த இடத்துல அது நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஏர்பிளைன் பட்டமாக நிப்பாட்டுறாரு. உடனே அந்த பறவை அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அந்த பறவைகளால். தன் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொண்டு வருமா, 2 அடி 3 அடி உயரத்துக்கு இவ்வளோ அளவுக்கு காடைகளாக கிடக்கு, ஃபுல்லாக பிடிச்சி சாப்பிட்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு காற்று போதும் அற்புதம் செய்ய. அல்லேலூயா. அவர் அப்படி அவன் கறியை கொண்டு வரணும், எத்தனை லாரியில் கொண்டு வந்திருக்கணும். லாரி கிடையாது அந்த காலத்தில். கர்த்தர் காற்றை தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ காற்றை பயன்படுத்தி கர்த்தர் காற்றை பயன்படுத்தி அப்படியே கொண்டு வந்து போட்டார் பாருங்க. அப்படியே ஜனங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு 1 மாதம் அப்படியே சாப்பிட்டாங்க. இந்த பக்கம் அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, 31ஆம் வசனம். 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம், 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் பாருங்க விழுந்து கிடக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2 முழ உயரம் அளவுக்கு அப்படியே விழுந்து கிடக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். அந்த 1 நாள் பிரயாணம், அவங்க பிரயாண தூரம் மட்டும், அப்புறம் அடுத்த நாள் பிரயாணம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த 1 மாதம் முழுவதும்
ஹல்லேலூயா. அப்படியே விழுந்து கிடக்க செய்து ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ராம் முழுதும் காடைகளை சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய லேசான். அதே போல் காற்றை பிளக்கிறார், கடலை ரெண்டாக பிளக்கிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்காற்றை தான் ஆண்டவர் அனுப்புகிறார். செங்கடல் முன்னாடி நிற்கிது, இஸ்ரவேலர்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க, அவங்களுக்கு வழி வேணும். பின்னாடி பார்வோன் ரதம் வந்துக்கிட்டு இருக்குது, முன்னாடி செங்கடல். ஆண்டவர் கோலை நீட்டுன்னு சொல்கிறார். கோலை நீட்டு கடலை நீயே பிளந்து விடு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். அவன் கோலை நீட்டி பிளந்துருன்னு சொல்கிறான். பல காற்றை கீழ்காற்றை தான் ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்கள், காற்று கர்த்தர் தன்னுடைய மூச்சு காற்றை நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். அல்லேலூயா. சொல்லுங்க, நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு கடைசி பாட்டு கிடைச்சிருச்சு, முடிச்சிருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அவ்வளோ முடிச்சிட்டார் ஆண்டவர். கடலை பிளக்கிறாரு, மூச்சு நீ கீழ்காற்றை அனுப்பி காற்றை அனுப்பிச்சிடாரு அப்படின்னு சொல்லி கடல் பிளந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஜனங்கள்லாம் கரையேறிட்டாங்க. இப்போ எதிரிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க, துரத்தி வந்தீங்க. இப்படி தான் போட்டு அமைக்கிடுவார், மூடிடுவார் கடலை. நாங்கள் அப்படி இறக்கம் இல்லாமல் கொள்றாருங்கன்னு. அவன் இறக்கம் இல்லாமல் இருக்கிறனால தான் அவனுக்கு இறக்கம் இல்லாத தீர்ப்பு. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றார், மூடியாச்சு. அல்லேலூயா. இப்படி தான் சாத்தானுடைய சக்தியில் அவர் அழிச்சு போட்டுருவார் ஈஸியாக. சாத்தான் பெரிய அறிவுசாலி நினைப்பான். சாத்தான் சொல்லுவான், டேய் போய் பிடிக்கடா, இஸ்ரவேல் தப்பிச்சு விட்டாங்கடா. பின் தொடர்ந்து ஒரு ஆண்டு விட்டுருவார். பின் தொடர்ந்தா அந்த கடலை தன் பிள்ளைகளுக்காக பிழப்பார். அவங்க கடலில் தாண்டி மேலே ஏறி வாங்கி இவங்க கடலுக்குள்ளே வந்து அகப்பட்டுருவாங்க. இப்போ கர்த்தரை மூடு அடிஞ்சிடுவார். கையை தான் வச்சு கடல் மூடிடும். அவ்வளோ எதிரிகள்லாம் செத்து தொலைஞ்சிடுவாங்க. பாருங்கள், அதே போல் கர்த்தர் பாருங்கள், லேசான காரியம் ஆண்டவருக்கு செய்வது லேசான காரியம். அல்லேலூயா. உம்மால் ஆண்டவரால் சொல்கிற, இப்போ எரேமியா சொல்கிற, உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. எரேமியா சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ ஆண்டு சொல்ல, ஒரு நிலத்தை வாங்குப்பான்னு சொல்கிறார். அவன் பயப்படுறான். எப்படி ஆண்டவரே, இந்த ஊரே என்ன போகுது, சிறப்பட்டு போகுது, நிலங்களை வச்சுருந்தா எப்படி அவங்க வீடு கட்ட முடியும்? ஆண்டு சொன்ன, நீ நிலத்தை வாங்கு. அவனை என்ன சொன்னார், வில்லுன்னு சொன்னார். வித்துட்டு பின்னே வாங்கினார். இவன் என்ன சொல்கிறார், நிலத்தை வாங்குன்னு சொல்கிறார். நிலத்தை வாங்கி அதை முத்திரை போட்டு பானைக்குள்ளே வச்சு வெகு நாள் வரைக்கும் வச்சுன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவாராங்க அப்படின்ற ஆண்டவர் தான் சொல்கிறாரு. சொல்கிறேன், ஆண்டவரே என்ன, நான் தான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், இந்த நாடு பாவம் செஞ்சனால இந்த நாடு சிறைப்பட்டு போகும்னு சொன்னேன். இப்போ இடத்த வாங்க சொல்கிறீங்களே, சரின்னு சொல்லிட்டு அவன் சிறைச்சாலையில் இருந்த மணிக்கே தன்னுடைய சின்ன தகப்பனை கூப்பிட்டு இப்படி அதே போல் வர்றான். ஒருத்தன் சின்ன தகப்பன் வர்றான், இப்போ என் இடத்த வாங்கிக்கோ சிறைச்சாலையில் வந்து சொல்கிறான். சரி, இந்த மாதிரி அவன்கிட்ட காசு இருக்குது, போய் முத்திரை போட்டு என் பேரில் எழுதி வைங்க அப்படி முத்திரை போட்டு எழுதி வச்சு வைக்க சொல்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், அந்த எரேமியா, உம்மால் ஆகாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஏன்னா திரும்ப நீ வருவாங்க. அந்த நம்பிக்கைக்காக தான் உன்னை இடம் வாங்க சொன்னேன். ஜனங்கள் எப்படி விற்கப்படுறாங்களோ, அந்த பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்பட்டு சரியாக போகிறாங்களோ, அவங்க மனம் திரும்ப திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், அவங்கள நிலைநாட்டுவேன், அவங்கள திரும்ப வீடுகளை கட்ட வைப்பேன், இப்படி இடத்த வாங்க வைப்பேன். இடங்கள் வாங்குவாங்க, விற்கிறதும் வாங்குறதும் இந்த தேசத்தில் இருக்கும். ஜனங்கள் வந்து இங்கே வந்து குடியேறுவாங்க. இன்னும் சிறை இருக்காது. இந்த சந்தோஷமாக ஆடலும் பாடலும் சந்தோஷமான ஒரு சத்தம் இங்கே உண்டாகவும். அல்லேலூயா. உங்கள் தளபதி இயேசு வருவான்னு சொல்கிறாங்க எல்லாரும். அல்லேலூயா. இப்படி சொல்லி ஆண்டவர் வந்து அந்த சிறையிருப்பையே மாற்றுகிறதற்கு நற்செய்தியும் சொல்கிறார். அதே போல் நடந்தது. அல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே முக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அல்லேலூயா, தகப்பனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்லி பாடி அவர் நடத்தி, அல்லேலூயா, உமக்கு உதவி தேவையில்லை, அல்லேலூயா, 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர், ஆண்டவரே உம்மால் அதிசயமான, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, நீர் அதிசயங்களை செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நீர் செய்யுங்கப்பா, எல்லாம் சொல்லுங்க, செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ரவ சந்தரபல ரவனியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனசரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். மக்களை உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர், உங்களை நேசித்து தான் இந்த செய்தியை கொடுக்க வைக்கிறார்.
ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல இன்னும் இதுக்கு மேலே வச்சுருக்கிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நல்லா வாழணும். நீங்கள் சிறைப்பட்டு போன உங்கள் மனசை எகிப்தில் ஜனங்க அடிமையாகவே அவங்க இப்போ எண்ணங்கள் ஆகிவிட்டது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து உங்கள் எண்ணமெல்லாம் கஷ்டமாக மாறிடுச்சு. ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நல்லா வச்சிருப்பேன்னு சொன்னாலும் நம்ம இருதயமெல்லாம் கஷ்டத்தில், வேதனையிலையும் சஞ்சலத்திலுமே போகுது. மகனே, நீ பாவத்தை விட்டு வா, நீ சாபத்தை விட்டு எழுந்துரு, தகப்பனிடத்தில் வந்துரு. தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே தகப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. தகப்பன் சாத்தானை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரை காட்டி நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நல்லா வச்சுக்கிடுவார். உங்களை கஷ்டப்படுத்தி தான் ஒரு அது அனுபவிக்கணும் இல்லை, உங்களை சந்தோஷமாக வைக்க தான் அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. அவரை நம்புறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்து தள்ளுறீங்களா? அனித்தியமான சந்தோஷத்தை வெறுத்து தள்ளுறீங்களா? மனிதர்களை நம்ப ஆண்டு சொன்ன மனுஷர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் புல்லுக்கு சமானமாக இருக்கிறான்னு சொல்றாரு. மனுஷன் மேல் பிரபுக்களை நம்புவது விருதா, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதே பாக்கியம். அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது எல்லாம் சோதரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா.